ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபாஷாஸ். நான் இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பில் பீட்சா பண்ணியிருக்கேன். இது வந்து அப்படியே நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரி தான் டேஸ்ட் இருக்கும். இப்போ குழந்தைங்க வந்து அடிக்கடி கேட்குறாங்க பீட்சா, இல்லை நம்மளே வந்து மைதா ஆட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சோன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை வந்து 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 இல்லை 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து 1/2 பேக்கெட் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட் அதில் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதை போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணணுன்னா நீங்கள் வந்து ஈனோ ஆட் பண்ணிக்கலாம். 4 மணி நேரம் ஊற வைக்காமல் ஈனோ ஆட் பண்ணி பண்ணிக்கலாம். நான் இதை இன்ஸ்டண்ட்டாக தான் பண்ணியிருக்கேன், அதனால் ஈனோ ஆட் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் கொஞ்சம் வெஜ்ஜீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேப்சிகம் எடுத்திருக்கேன், வெங்காயம், தக்காளி, அப்புறம் பன்னீர் வந்து நான் வீட்டிலே செஞ்சு எடுத்திருக்கேன். ஒரு பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு. அதோட சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பன்னீர் கரைஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் குக் ஆன அப்புறம் சைடில் ஆற வச்சுட்டு ஒரு தோசை தவாவில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து நல்லா ஊற்றி க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவு எடுத்து இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் இது வந்து ஒரு பீட்சா செய்கிற அளவு தான் வந்து எல்லாமே மெஷர் பண்ணியிருக்கேன். நல்லா திக்காக பீட்சாவுக்கு தேவையான எப்படி இருக்கும் பீட்சா அந்த மாதிரி திக்காக நீங்கள் பேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக சீஸ் துருவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வதக்கி வச்சுருக்க எல்லா காய்கறியும் இதில் சேர்த்துக்கோங்க. டாப்பிங்ஸ் உங்கள் விருப்பப்படி போட்டுக்கலாம். பன்னீர் போடுறா இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் போட்டுக்கோங்க. அப்புறம் அதுக்கு மேலே நான் டொமேட்டோ சாஸ் கொஞ்சமாக போட்டிருக்கேன். உங்களுக்கு டொமேட்டோ சாஸ் பிடிக்கும்னா நீங்கள் ஃபஸ்ட்டே கீழே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எனக்கு பிடிக்காது, அதனால் கொஞ்சம் மேலே போட்டிருக்கேன். அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் சீஸ் துருவிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஆரிகானோ ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஆரிகானோ போட்டுக்கலாம். அப்புறம் இதை ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துருங்க. நல்லா டேஸ்டியான பாசிப்பருப்பு பீட்சா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்குறதுக்கு நல்ல ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.